கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னா கண்ணை முடிச்சதுமே குடும்பமாக ஒன்று சேர்ந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. பரணி மட்டும் அந்த இடத்த விட்டு நைஸாக நகல்றாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டேவும் அதை வந்துட்டு சண்முகம் அவங்க பார்த்துடுறாங்க. விறுவிறுன்னு பரணி பின்னாடியே வர்றாங்க. பரணி கையை பிடிக்க பரணி வந்துட்டு திரும்புகிறாங்க. என் குடும்பத்தை காக்க வந்த கொலசாமியில் நீ அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நீ தான் வந்துட்டு என் தங்கச்சியை திருப்பி கொடுத்துருக்க, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குல்ல, நான் உன் மனசை ரொம்ப நோகடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருல அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட பரணி வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. எத்தனை டைம் நான் என்னை பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலுமே நீ வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்தாலும் மறுபடியும் என் மேலே தான் பழிய போடுற, அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நீ வந்துட்டு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நான் தால என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, புத்தி கட்டு போய் இப்படி பேசிட்டேன், நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது, உண்மையாக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு அந்த திக்க திருமண மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. வேமா கையெடுத்து கும்பிட்டுட்டு கீழே முட்டி போட்டுடுறாரு சண்முகம். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல பரணிக்கு அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுது. டேய் சண்முகம் எந்திரிடா, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேமா சண்முகம் கையை பிடிச்சி வந்து தூக்குறாங்க. இங்கே பாரு, இன்னும் தடவை இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீ என்னை மன்னிச்சிரு, அப்போ தான் நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு இப்போயுமே சொல்கிறேன், அடுத்த தடவை இப்படி ஏதாவது என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டேன்னா நீ மன்னிப்பு கேட்குற இடத்துல பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன், உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன், இப்போயே நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இந்த சீன் பார்க்குறப்பவே பயங்கர ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்துச்சு. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரத்னாவை பார்த்ததுமே வெங்கடேஷ் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ரத்னா வந்துட்டு சாகலை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பரணி, சண்முகம், ரத்னா 3 பேருமே அந்த இடத்துல வந்து நிற்க, என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, வேலையை கேட்டது தப்பு தான், நீ எப்பவும் போல இரு, உன் இஷ்டத்துக்கு இரு, இனிமேல் வந்துட்டு நான் ஆர்டர்லாம் போட மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ரத்னா வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னை நம்பு, நான் வந்துட்டு முன்ன மாதிரிலாம் இல்லை, உண்மையாகவே இப்போ மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக ரத்னா வந்துட்டு அப்படியே விலகி போய் தள்ளி போயிடுறாங்க. வெங்கடேஷ் வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.